அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் விவாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு என்பது திரு மாணிக்கம் தாகூர், காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த எம்பி. அவர் சொல்லியிருக்கக்கூடிய கருத்து. அவர் சொல்வது வந்து கூட்டணி இல்லாமல் இங்கு யாரும் வெல்ல முடியாது அப்படின்னு சொல்றாரு. அதிகார பகிர்வு குறித்து விவாதிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது அப்படின்னு சொல்றாரு. தமிழ்நாடு சட்டப்பேரவை காங்கிரஸ் தலைவரும் இதே கருத்தை வலியுறுத்துகிறார். அதிகார பகிர்வு, கூட்டணி ஆட்சி அப்படின்றது காங்கிரஸ் தொண்டர்களின் விருப்பம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இதற்கு மறுமுனையில் திமுக தரப்பிலிருந்து தொடர்ந்து ஒரு மௌனம் காத்து கொண்டிருந்தார்கள். இப்போ ஒரு எதிர்வினை வந்திருக்கிறது. முன்னாள் எம்பி அப்துல்லா அவர்கள் சொல்லியிருக்கிற கருத்து, கூட்டணி ஆட்சி அப்படின்றதே ஒரு ஆர்எஸ்எஸ் குரலாக மாணிக்கம் தாகூர் பேசுகிறாரா அப்படின்ற ஒரு எதிர்வினை வந்திருக்கிறது. இந்த ரெண்டையும் தான் இணைத்து நம்ம தலைப்பை கட்டமைச்சிருக்கிறோம். திமுக காங்கிரஸ் புகைச்சல் என்ன திட்டத்தில் இருக்கிறது காங்கிரஸ், இதுதான் தலைப்பு. நான் விருந்தினர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். மூத்த பத்திரிகையாளர் திரு ஆர்.கே. ராதாகிருஷ்ணன் அவர்கள், வணக்கம் ஆர்.கே. பத்திரிகையாளர் திரு சுகுணா திவாகர் அவர்கள், வணக்கம் சுகுணா. திரு ரகு அவர்கள், வணக்கம் ரகு. நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு அரவிந்தன் அவர்களும் இணைந்திருக்கிறார், வணக்கம் அரவிந்தன். ஆர்.கே., உங்களிடமிருந்தே தொடங்குறேன். நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடியும் பேசணும் திமுக காங்கிரஸ்ல என்ன நடக்குது அப்படின்னு. மாணிக்கம் தாகூர் வெளிப்படையா பேசுறாரு, நாங்க இது குறித்து பேச போறோம் அப்படின்னு. திமுக எதிர்வினை, இது ஒரு ஆர்எஸ்எஸ் குரலா இருக்கு அப்படின்னு. என்னதான் நடக்குது? இது கூட்டணி ஆட்சி என்பது ஆர்எஸ்எஸ் குரலாக இருந்தால், அப்போ முதல் கூட்டணி ஆட்சி அமைத்தது வந்து கேரளாவில் இஎம்எஸ் நம்பூதிரிப்பாடு. அவரும் ஆர்எஸ்எஸ்ஐ சார்ந்தவரா இல்லை நம்பூதிரிப்பாடு என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக அவரை வந்து ஆர்எஸ்எஸ் சொல்றாங்கன்னா எனக்கு புரியல. அப்போ அது அபத்தமான கருத்தாக தான் நான் காண்கிறேன். கூட்டணி ஆட்சி என்பது கூட்டணியில் இருக்கின்ற கட்சிகளினுடைய விருப்பத்துக்கு தகுந்தபடி அவங்க சொல்லுவாங்க, எங்களுக்கு கூட்டணி ஆட்சியில் இது பங்கு வேணும்ட்டு. இப்போ ஏன் இந்த டிமாண்ட் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, மாணிக்கம் தாகூர் போன்றவர் வந்து இதுதான் அரசியல்வாதிகள் நடத்தினா கடைசி தேர்தலாக இருக்கும். அடுத்தது எல்லாம் வந்து இந்த என்னது பொலிட்டிக்கல், ஆமா, 100 கோடி 200 கோடி கொடுத்து பண்ற ஒரு இது இருக்கு, மேட்டர் இருக்கு இல்லையா. அவங்க கட்சிக்குள்ளால வந்து கட்சியெல்லாம் படிச்சிருவாங்களாமா, அப்புறம் அவங்க சொல்லுவாங்களாமா திஸ் கேண்டிடேட் சொல்லுவாங்களாமா, அது ஹிந்தியில் வேற சொல்லுவாங்களாமா, அவங்கள போட்டு வந்து ஜெயிக்கணுமாமா. இதுதான் இப்போ திமுகவில் இப்படி ஒரு 3 கும்பல் இருக்கு. ஒன்று வந்து ஷோ டைமு, இன்னொன்று வந்து ஐபேக்கு, மூணாவது வந்து சப்ரீஸனுடைய பெண். இந்த 3 ஆர்கனைசேஷன் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. அப்போ மாவட்ட செயலாளருக்கு கீழே இருக்கிற கிளை செயலாளருக்குன்னு எனக்கு புரியல. அப்போ இவர்களுக்கு கூட இருந்து பணியாற்றுறதுக்கு ஒரு செட்டப் தேவைப்படுகிறது. அது சாதாரணமாக இப்போ சோஷியல் மீடியா டீம்ஸ் ஃபர்ஸ்ட் செட்டப் தமிழ்நாடுக்கு வந்த ஒரு சமயத்தில் வந்து என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சும்மா எவனையோ வாடா நீ 2 படம் போடு, இதில் போடு, எக்ஸில் போடு, அப்போ ட்விட்டரு, ஃபேஸ்புக்கில் போடு அப்படின்னு சொல்லிட்டு நடத்திட்டு இருந்தாங்க. அதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஆம்பியன்ஸ் கொடுத்தது தான் இந்த ஆர்கனைசேஷன்ஸ். அவனுங்க எங்கிருந்து நாலேஜ் எடுத்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிளை செயலாளர் இருந்து ஆரம்பிச்சு, வட்ட செயலாளர் இருந்து ஆரம்பிச்சு, மாவட்ட செயலாளர் இருந்து அவர்கள்ட்ட என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவ எடுத்து வந்து டேட்டாவை மாத்துறாங்க. இது கட்சிக்காரனுக்கே பண்ண முடியும். கட்சியில் ஒரு நம்பர் கன்ஸ் இருந்தால் தாராளமாக பண்ணலாம். அதற்காக ஒரு 100 கோடி கொடுத்து ஒருத்தனுக்கு உட்கார வைக்கணுமா அந்த கேள்வி இருக்கிறது. உங்களுடைய எல்லா என்டையர் திங் கட்சியை பற்றி இன்னைக்கு தெரிகின்ற ஆர்கனைசேஷன் வந்து பிரசாந்த் கிஷோர் கேட்டிங்கன்னா, பிரசாந்த் கிஷோர் வந்து டிஎம்கே என்னன்னு புட்டு வைப்பார். அந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து அவர்கிட்ட இருக்குது. எந்த மாவட்ட செயலாளர் வேலை பண்றாரு, எந்த கிளை செயலாளர் எந்த இடத்துல வந்து அவரை பிடிக்கலாம், என்ன எதில் பிடிக்கலாம், அந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து அவர்கிட்ட இருக்கிறது. அப்ப இதுதான் அடுத்த தேர்தலில் இருந்து முக்கியமாக இவர்கள் தான் தேர்தலை நடத்துவார்கள், இவர்கள் தான் கட்சியை நடத்துவார்கள் என்ற ஒரு நிலைக்கு வந்திருக்கிறது. ஆட்சியில கூட பல இடங்களில் வந்து ஒவ்வொரு ஸ்கீம்ஸ் வர்றதே வந்து இவர்கள் சொன்ன பிறகுதான் வருகிறது. இல்லை என்றால் இவர்கள் சொன்ன இடத்துல தான் ஒவ்வொரு கட்சி தலைவர்கள் போய் நிற்கிற ஒரு சூழ்நிலை வந்து இப்போ உருவாயிற்று. அப்ப நீங்க சொல்றது பார்க்கிற போது காங்கிரஸ்ல வந்து இந்த டைமை நம்ம விட்டுறக்கூடாது. அப்படி விட்டுட்டோம்னா நமக்கு இனி அதிகார பகிர்வுலாம் நமக்கு நடக்காது. இது ஒரு காரணம். இது ஒரு காரணம். 2வது காரணம் என்னவென்றால், மத்தியில் இருந்து அவங்க சொல்லியிருக்காங்க ஏறி அடிங்க சொல்லியிருக்காங்க. காங்கிரஸ் ஏறி அடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. 2 முறை வந்து காங்கிரஸுக்கு, நான் முன்னாடி சொன்ன அந்த கமலஹாசனுடைய இஷ்யூ இருக்குது, அதை தாண்டி கூட 2019 ப்ராமிஸ் பண்ணாங்க, ராஜ்யசபா ப்ராமிஸ் பண்ணாங்க, 2021 ராஜ்யசபா ப்ராமிஸ் பண்ணாங்க. ஆனால் காங்கிரஸ் மாதிரி ஒரு பெரிய கட்சி எழுத்து மூலம் ஆக வேண்டிய அவசியம் இல்லை என்று நினைத்தார்கள். அதனால காங்கிரஸுக்கு 2 ராஜ்யசபா சீட்ஸ் வந்து நஷ்டமாகுது. அதனால அவர்களுக்கு பெரும் கோபத்தில் இருக்கிறாங்க, கடும் கோபத்தில் இருக்கிறாங்க. அதை தாண்டி சில திமுக இருக்கின்ற சில நபர்கள் வந்து அங்க கொஞ்சம் மேனிபுலேட் பண்ண பார்த்தாங்க, காங்கிரஸ் தலைவர்களை மேனிபுலேட் பண்ண பார்த்தாங்க என்ற சார்ஜ் கூட இருக்கிறது. அப்ப கடும்பவம் எங்க வருதுன்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு நீங்க வந்து சீட் ப்ராமிஸ் பண்ணி கொடுக்கல, 2 சீட் ப்ராமிஸ் பண்ணீங்க, 2 சீட்டும் கொடுக்கவே இல்லை. 2வது வந்து எங்களையே மேனிபுலேட் பண்ணி பாக்குறீங்களா அப்படின்றது. நாங்க யாரு?
நாங்க தான் மேனிபுலேஷன் என்ன நாங்க அது ஸ்பெல்லிங் கண்டுபிடிச்சவங்களே நாங்க தான். எங்களுக்கு வந்து மேனிபுலேட் பண்ணீங்கன்னா நாங்க விடுவாங்க. இந்த கேள்வியும் இருக்குது. இதுதான் கடுங்கோவம் வர்றதுக்கு காரணம். இல்ல இப்ப அந்த இடத்துல திரு ஆர்கே இதுவரைக்கும் திமுக அமைதியா தான் இருந்தாங்க. கூட்டணி ஆட்சி அதிகார பகிர்வு எல்லாம் பேசுறப்ப இப்போ அப்துல்லா அவர்கள் எதிர்வினையாற்றுறாங்க. அது கூட்டணி ஆட்சியே RSS குரலான்றதெல்லாம் விட்டுறலாம். அதுக்குள்ள என்ன தோனினா கூட்டணி ஆட்சிகள்லாம் நாங்க ஒத்துக்க மாட்டோம் இப்படிலாம் பேசினா இல்ல அப்படின்ற சிக்னல் இங்கிருந்து போக ஆரம்பிச்சிருச்சா? இல்ல கிடையவே கிடையாது. அப்துல்லா வந்து அவுட் ஆஃப் டர்னா தான் பேசியிருக்காரு. என்னை பொறுத்தவரை எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து யாரும் இதை பத்தி பேச வேண்டிய அவசியமே இல்லை என்றுதான் திமுகவினுடைய நிலைப்பாடு. எப்ப தேவைப்படுகிறதோ அப்போ வந்து தலைவர் வந்து காங்கிரஸ் தலைவருடன் பேசிடுவாரு அப்படின்ற ஒரு செட்டப்ல தான் இருந்தாங்கன்னு இருக்கு. இப்ப வெளியில இருந்து பாக்குறப்ப காங்கிரஸுக்கு தான் திமுகவோட தயவு தேவை. 29லயும் சரி இப்போதும் சரின்றப்ப காங்கிரஸ் வந்து நீங்க முன்கை எடுத்து நீங்க பேசுங்கன்றதும் திமுக அமைதியா இருங்கன்றது எனக்கு புரியல. இது என்ன ஸ்ட்ராட்டஜி, எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல இது வந்து இதுவரை நீங்க எடுத்து பாருங்க. 2019 தான் பிரேக்கு பிறகு, அதாவது 2014 பிரேக் ஆகுது, 11லயே பிரேக் ஆகுது. அதன் பிறகு வந்து 2019 தான் ஒன்னா வர்றாங்க. அது ஒரு பயங்கரமான சக்சஸாக இருந்தது. 39 சீட் வந்து ஜெயிக்கிறாங்க, பயங்கரமான சக்சஸ். 2021 அதை விட பெரிய சக்சஸ். ஆஸ் இன் திமுக கூட்டணிக்கு ஆட்சிக்கு வர்றாங்க, 10 வருடத்துக்கு பிறகு ஆட்சிக்கு வர்றாங்க. 2024 வந்து மாபெரும் சக்சஸாக காணுகிறார்கள். அப்போ இந்த இங்க கேப்பே கிடையாது, இங்க பேசுறதுக்கான அந்த ஒரு இடமே கிடையாது. 2026 ஏன் பேசுறதுக்காக ஒரு இடம் கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா, 2021 விக்டரி என்பது திமுகவுக்கு ஒரு மாபெரும் விக்டரி எல்லாம் கிடையாது. அதிமுக கூட்டணியில வந்து ஏறத்தாழ 75 பேர் ஜெயிச்சு வர்றாங்க. அப்போ அது ஒரு மாபெரும் வெற்றி கிடையாது. அப்போ அந்த ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கத்தான் செய்யுது, இல்லையென்றால் திமுக எதிரான ஒரு மனப்பான்மை இருக்கத்தான் செய்யுது என்ற ஒரு இடத்துல இருந்தா காங்கிரஸ் ஒண்ணு ஆரம்பிக்குது. ரெண்டாவதாக என்ன ஆக போகுது, 18 MLA வச்சிருந்தாங்க. என்னத்தை காங்கிரஸ் சாதிச்சது? ஒரு எம்பி தேர்ந்தெடுத்து அனுப்ப முடியுமா? ஒரு ராஜ்யசபா எம்பி வேணும்னா அவங்களுக்கு வந்து 33 சீட்டு இல்லைன்னா 34 சீட்டு தேவைப்படுகிறது. அப்போ இது 18 என்பது வேஸ்ட்ங்கிறாங்க அவங்களை பொறுத்தவரை. அப்போ 18 MLA இருந்தாலும் சரி, 0 இருந்தாலும் சரி ஒண்ணுதான். நமக்கு எம்பி தேர்தல் முக்கியம், கரெக்ட் தான். அது 2029 தானே வரப்போகுது. இப்ப 26க்கு நம்ம விளையாண்டு பார்ப்போம், 26க்கு விளையாண்டு பார்ப்போம். இது ஒரு சான்ஸ் கிடைக்குது. காங்கிரஸ் எல்லா டைமும் இந்த விளையாட்டம் விளையாண்டு. அதாவது நீங்க எடுத்து பாருங்க, 2004 வந்து அதிகாரத்துக்கு வர்றாங்க, 2006 வந்து கூட்டணி ஆட்சி என்றெல்லாம் யாருமே பேசவில்லை. அந்த டைம்ல திமுக 96 நபர்கள் தான். அதன் பிறகு 2009 லோக்சபா தேர்தல், அதுலயும் அமோக வெற்றி, 28 பேர் ஜெயிச்சாங்க. 2011 தான் அங்கிருந்தா பிரச்சனை ஆரம்பிக்கிறது. அப்போ எங்க வந்து அவர்களால் பேச முடிஞ்சதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த கேப் எல்லாம் விட்டு இப்பதான் பேச முடிகிறது. 2011 என்ன ட்ரை பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, 2G வச்சு திமுக காலி பண்ண பார்த்தாங்க காங்கிரஸ். அப்போ 2-3 தேர்தல் முடிச்சிட்டா காங்கிரஸ் செய்து கொண்டேதான் இருக்கும் என்பதுதான் இதனுடைய சாராம்சம். சுகுணா திவாகர், நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? என்னதான் நினைக்குது காங்கிரஸ்ன்ற துணி? திரும்ப திரும்ப மாணிக்கம் தாகூர் வந்து அவர் கருத்துல வந்து அவர் மறைமுகமா தாவேகாவை திரும்ப சொல்லுவதும், நாங்க வலுவா இருக்கோம் அப்படின்றதும், திமுக வந்து கூட்டணியால தான் ஜெயிக்க முடியும், கூட்டணி இல்லைன்னா எதிர்கட்சி தான், இந்த துணியில தொடர்ந்து பேசிட்டே இருக்கிறாங்கல்ல, எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? என்ன காங்கிரஸ் கணக்கு தான் என்ன? அவர் அந்த கருத்து கணிப்பு, அந்த லயோலா கல்லூரியுடைய முன்னாள் மாணவர்கள் சங்கம் அவங்க எடுத்து அந்த கருத்து கணிப்பை வச்சு தான் அவர் பேசுகிறாரு. அந்த கருத்து கணிப்பிலே பார்த்தோம்னா காங்கிரஸ் பெரிய வலுவாலாம் இல்லை, 3% வாக்கு வந்து வாங்குவாங்க அப்படிங்கிறது அதில் இருக்கிறது. அவருமே அதை வந்து திருப்பி பேட்டியில் சொல்கிறப்ப கூட குறிப்பிடுறாரு, 3% வாக்கு. ஆனால் இது வந்து ஒரு முழுமையான ஒரு சர்வேயும் கிடையாது, இதில் இருக்கக்கூடியது அது அப்படியே பிரதிபலிக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. 76% போலானா இந்த கணக்கு, அப்படி இல்லைன்னா அது அப்படியே மாறுன்றது தான் அவர் அப்படின்னு சொல்றாரு. இன்னொன்று, இன்னைக்கு சர்வேங்கிறது வந்து கிட்டத்தட்ட குடிசை தொழில் மாதிரி ஆயிடுச்சு. நிறைய சர்வேக்கள் வருகிறது. சர்வேக்கள்ல வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து சர்வேக்குள்ள ஒரு உள்நோக்கம் இருக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கும். ஆனால் இப்போ பெரும்பாலும் நிறைய சர்வேக்கள் வருகிறது. இப்போ இதில் எந்த சர்வே நம்பகத்தன்மை வாய்ந்தது இல்லை அப்படிங்கிற கேள்விகள் இருக்குது. இவன் இந்த சர்வேயை பொறுத்த வரைக்கும் இது வந்து ரொம்ப பாரம்பரியமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது. ஆனால் இதுலேயுமே கூட பார்த்தோம்னா இப்போ வந்து 17% வந்து திமுக வந்து வாங்குகிறது, 3% வந்து காங்கிரஸ் வாங்குகிறது அப்படின்னு சொல்லி இந்த சர்வே சொல்லுகிறது. ஆனால் நீங்கள் வந்து 2014 நாடாளுமன்ற தேர்தலில் தனித்தனியாக நிற்கிறாங்க. அப்போ வந்து காங்கிரஸ் கட்சி கடைசியாக தனிச்சு நின்று வாங்கினது 4.3% அவங்க ஓட்டு வாங்கினாங்க. அப்போ திமுக கூட்டணியில் வந்து கிட்டத்தட்ட திமுக தனிச்சு தான் நின்னது. அதில் வந்து விடுதலை சிறுத்தைகளும் புதிய தமிழகம் தான் இருந்தாங்க, மற்ற பெரிய கட்சிகள் எதுவுமே இல்லை. அப்பயே ஒரு 23% திமுக வாக்கு வாங்கியது. இப்போ 17% தான் வாங்குறாங்க. தாவேக 14% வாங்குகிறது அப்படிங்கிறது சொல்வதுங்கிறது எந்த அளவுக்கு சரியா இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இந்த இடத்தில் இப்போ நம்ம இந்த சர்வேவை கூட விட்டுருவோம், தொடர்ந்து இந்த குரல்கள் வந்து இருந்துகிட்டே இருக்கு. காங்கிரஸுக்குள்ள பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, கூட்டணி இல்லாமல் ஜெயிக்க முடியாது திமுகவில்,
எங்களுக்கு ஆட்சியில் பங்கு. இதற்கு முன்பு என்ன எல்லாரும் அமித்ஷா சொன்னதை தான் பேசிட்டு இருந்தாங்க. அதுதான் பாருங்க கூட்டணி ஆட்சின்லாம் கேட்டாங்க. இங்க பாருங்க அமைதியான. இப்ப காங்கிரஸ் வலுவா கேட்க ஆரம்பிக்குது. ஒரு அழுத்தத்தை கொடுக்க பாக்குறாங்களா காங்கிரஸ்? இப்ப காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே பல குரல்கள் இருக்கிறதுங்கிறது எப்பயுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். நீண்ட காலமாகவே வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலும் வெவ்வேறு குரல் இருக்கும் அப்படிங்கிறது. இப்போ என்னன்னா, இப்போ ஒரு அதிகார பகிர்வு அப்படிங்கிறது ஒரு அதிகாரப்பூர்வமான குரலா அப்படிங்கிறதும் நமக்கு இன்னும் முழுமையா தெரியல. ஏன்னா இதுக்கு முன்னாடி பிரவீன் சக்கரவர்த்தியுடைய குரல் வந்தது, அப்பயும் நம்ம விவாதிச்சோம். நம்ம கிட்டத்தட்ட ஒரு வருஷமாவே தொலைக்காட்சி வாதங்கள் வந்து ஒன்று திமுக கூட்டணி உடையுமா, இன்னொன்று அதிமுக கூட்டணி அமையுமா அப்படிங்கிறதான் தொடர்ச்சியா நம்ம விவாதிச்சுக்கிட்டே இருக்கோம். இன்னைக்கு வரைக்கும் அது ரெண்டுமே அமையல. இப்ப ராகுல் காந்தியும் திரு ஸ்டாலின் அவர்களும் சகோதரர்களா பாவிக்கக்கூடியவங்க, ரெண்டு பேரும் பேசக்கூடியவங்கன்னா ஏன் இப்ப ஆர்கே சுட்டி காட்டியது 21ல பெருசா இல்ல, 19ல பெருசா இல்ல, 24ல கூட இந்த அழுத்தம் இல்ல, 26ல ஏன் இது சால்வ் பண்ணாம பேச விட்டுட்டே இருக்கிறாங்க? இதுல ரெண்டு காரணம். ஒண்ணு என்னன்னா, நான் முதலே சொன்னது மாதிரி காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே தனித்த குரல்ங்கிறது தொடர்ச்சியா இருந்துகிட்டே தான் இருந்தது. ஈவி கே சிலங்கோவனா இருக்கட்டும் அல்லது வாழப்பாடி ராமமூர்த்தியா இருக்கட்டும், தொடர்ச்சியா இருந்துகிட்டே இருக்கும். ஒன்று வந்து தன்னுடைய இருப்பை காட்டிக்கிறது அப்படிங்கிற குரல் எப்போதுமே இருந்துகிட்டு இருக்கிறது ஒன்று. ரெண்டாவது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், இப்போ வந்து தாவேக்காங்கன்னு ஒரு புது ஃபோர்ஸ் ஒன்று வந்திருக்கிறது. அவர் வந்து முதல்ல வந்து டெக்ளேர் பண்ணிடுறாரு, நாங்கள் வந்து ஆட்சியிலும் அதிகாரத்தில் பங்கு தருவோம், எங்கள் தலைமையிலான கூட்டணியை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு வந்து பங்கு தருவோம் அப்படிங்கிறப்ப ஒரு புது ஆப்ஷன் இருக்கிறது அப்படிங்கிற அடிப்படையில் தான் வந்து எல்லா கட்சியும் இப்போ தேமுதிக இருந்து பாட்டாளி மக்கள் கட்சியில இருந்து எல்லாருமே அதை பேசக்கூடிய ஒரு சூழல்ங்கிறது. அதுல ரெண்டா கவனிங்க, நீங்க சொன்னது உண்மைதான். அவர்கள்லாம் வெளியில இருந்து ஆட்சியில் பங்குன்ற டிமாண்ட் வைக்கிறதும் 19ல இருந்து கூட்டணிக்குள்ள இருக்கிறவங்க பேசுறதும், அதான் திரு இபிஎஸ் அவர்கள் சொல்றாரு, அங்க பாருங்க பெரிய குழப்பம் வந்துருச்சு அப்படின்னு. திமுகவின் மௌனம், இப்ப அப்துல்லா அவர்கள் பேசுவதும், தொடர்ந்து காங்கிரஸ்ல இப்படி குரல்கள் எழுவது, டெல்லி தலைமை அமைதியா தான் இருக்கிறது. அப்ப என்ன புரிஞ்சுக்கிறது? இப்போ ஏதோ ஒரு நெருக்கடியை கொடுக்கறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறதா? அப்துல்லா சொன்னது வந்து நான் அந்த முழுமையாவே அந்த பதிவு படிச்சேன், அவருடைய எக்ஸ்தல பதிவை. அவர் நேரடியாக ஆர்எஸ்எஸ் குரல் அப்படின்னு சொல்லல. அவர் என்ன சொல்றாருன்னா வந்து திமுக கூட்டணியில வந்து குழப்பங்கள் வரணும் அப்படிங்கிறது தொடர்ச்சியா வந்து வலதுசாரி பக்கங்கள் வந்து எழுதிக்கிட்டே இருக்கிறாங்க, வலதுசாரி விமர்சகர்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்கு வலு சேர்க்கிற மாதிரி வந்து மாணிக்கம் தாகூருடைய குரல் அமைந்து விடக்கூடாது அப்படிங்கிறாரு. அது வந்து ஒரு வகையில் உண்மைதான். ஏன்னா வந்து தொடர்ச்சியா வந்து வலதுசாரி சேர்ந்த விமர்சகர்கள் வந்து தொலைக்காட்சி வாதங்களை சொல்கிற பொழுது வந்து இப்போ தாவேக்க வந்து ஆரம்பிச்ச புதுசுல தாவேக்க வந்து வெளிப்படையாகவே வந்து கொள்கை எதிரி பாஜக அப்படின்னு அறிவிச்சா கூட திமுகவை வீழ்த்தணும், திமுக தான் பொது எதிரினா கண்டிப்பா விஜய் வந்து இந்த கூட்டணிக்கு வந்து தான் ஆகணுங்கிறத தொடர்ச்சியாகவே வந்து அவங்க வலியுறுத்திக்கிட்டு இருந்தாங்கிறத பாக்குறோம். அப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து இல்லை, அப்படி அவர் வருவதற்கான சாத்தியங்கள் கிடையாது, அவர் ஒன்று தனியா நின்று தான் தன்னுடைய வாக்கு வங்கியை நிரூபிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்து விஜய் கரூர் சம்பவத்துக்கெல்லாம் பிறகும் கூட அப்படியான ஒரு நிலைமைக்கு வந்ததுக்கு பிறகு இப்ப திமுக கூட்டணி உடையுமா உடையாதாங்கிற விவாதங்கள் நடக்கிறது. இன்னொன்னு அது வந்து உள்நோக்கத்தை தாண்டியும் கூட இப்ப நிறைய குரல், இப்ப விசிகால் வந்து திருமாவளவன் சில சமயம் பேசுறப்ப அந்த விவாதம் வருது, இப்ப காங்கிரஸ் கட்சியில சில பேர் பேசுறப்ப அந்த விவாதங்கள் வருது. இப்ப என்ன அடிப்படையான ஒரு விஷயம் அப்படின்னா, சரி ஓகே அப்படின்னா இப்ப காங்கிரஸ் கட்சி பொறுத்தவரை இப்படியான குரல்களை ஒழிக்கக்கூடிய அளவுக்கு இவங்க ஒரு வலுவான கட்டமைப்பு இங்க வந்து உருவாக்கி வச்சிருக்காங்களா அப்படிங்கிறது மிக முக்கியமான கேள்வி. அப்ப நீங்க கேட்கிற அந்த கேள்வி, ஆனாலும் அதை பேசிட்டே இருக்கிறாங்க திரும்ப திரும்ப. நாங்க இல்லைன்னா நீங்க எதிர்கட்சி தான் ஆகணும் அப்படின்றது, அது கூட்டணிக்குள்ள இருந்துகிட்டே இப்படி பேசுறதையும் டெல்லியில காங்கிரஸ் தலைமை அதை அமைதியா பார்த்துட்டு இருக்கிறதையும் எப்படி புரிஞ்சுக்கிறது? அப்ப ஒரு நெருக்கடி கொடுத்து பண்ணணும்ன்ற திட்டம் இருக்கா, இல்ல தொகுதி எண்ணிக்கை அதிகமா வாங்கலாம்னு நினைக்கிறாங்களா, இல்ல இதுதான் சரியான நேரம் கூட்டணி ஆட்சியை நம்ம பங்கு கேட்டலாம்னு நினைக்கிறாங்களா, எப்படி புரிஞ்சுக்கிறது? 2014 நாடாளுமன்ற தேர்தலில் 4% வந்து வாக்குகள் வாங்கியிருக்காங்க. வந்து இப்ப இந்த கருத்து கணிப்பு 3% அப்படிதான் சொல்லுது காங்கிரஸ். காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் என்ன உள்கட்டமைப்பை வந்து வலுப்படுத்தி இருக்கிறாங்க. இன்னொன்று நீங்க வந்து இப்ப இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறத அதனுடைய மையப்புள்ளி. அப்படின்னா பாஜக எதிர்ப்பு செயல்பாடுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கூட திமுகவோ அல்லது கம்யூனிஸ்ட் கட்சிகளோ விடுதலை சிறுத்தைகளோ பாஜகவுக்கு எதிராக தொடர்ச்சியாக செயல்படக்கூடிய அளவுக்கு கூட இங்க காங்கிரஸ் செயல்படல. அதாவது இல்லை, இது தமிழ்நாட்டில் மட்டும் இந்தியா முழுக்க நம்ம பார்க்குறோம். இப்போ மகாராஷ்டிராவில் உள்ளாட்சி தேர்தல் வந்து இருக்குதுன்னு சொன்னால் வேட்பு மனுவெல்லாம் வந்து வாபஸ் வாங்குறது, காங்கிரஸ் வேட்பாளர்களே வந்து வாபஸ் வாங்குறாங்க. 68 இடங்கள் வந்து பிஜேபி வந்து வெற்றி பெறுவதை நம்ம பார்க்கிறோம். இந்தியா முழுக்கவே இந்த ஒரு மெத்தனம்ங்கிறது இப்போ 2019 தேர்தலில் கூட காங்கிரஸ் வெளிப்படைந்து பாஜகவுக்கு எதிரான ஒரு வலிமையான நிலைமை எடுக்குமா அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய ஒரு சூழல். அதுக்கிடையில வந்து இப்போ கார்த்தி சிதம்பரம் அவர்கள் கூட்டணிக்கு எதிராக, அதாவது கூட்டணி கட்சிகளை பற்றி மட்டும் இல்ல, கூட்டணி எடுக்கக்கூடிய ஸ்டாண்டுக்கு எதிராக, நிலைப்பாடுகளுக்கு எதிராக இவங்க பேசுறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கிறோம். அப்ப இந்த சிக்கல்களை எல்லாம் சரி பண்ணாம காங்கிரஸ் வந்து தாங்க வந்து வலிமை பெற்று விட்டோம், அதனால வந்து ஒரு அதிகாரத்தில் பகிர்வு அல்லது ஒரு எதிர்ப்பு குரல் எழுப்புவதுங்கிறது எந்த அளவுக்கு வந்து சரியானதா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்குறீங்க. அப்ப கூட்டணி ஆட்சி அதிகார பகிர்வுன்றது தன் பலத்தை தாண்டி மிகையா அந்த உரிமை குரல் இருக்குன்றீங்க ஒண்ணு. ஆனா ஆர்கே சொல்ற பாயிண்ட், டெல்லி தலைமை இப்படி பேசுங்கன்னு அலோ பண்ண மாதிரி தான் தெரியுது அப்படின்றத எப்படி எடுத்துக்கிறேன்? இப்ப கிரிஜோனங்கர் கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு கருத்தை சொல்லியிருந்தாரு. இப்ப சமீபத்தில் அவர் சொல்றப்ப என்னன்னா வந்து நாங்க திமுக கூட்டணியில தான் இருக்கிறோம், தாவேக்கோட கூட்டணிக்கு எந்த காலகட்டத்தில் நாங்க பேசல அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாரு.
இப்ப கூட்டணி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இல்ல கூடுதல் சீட்டுகள் கேட்கறது அப்படிங்கிறது வந்து கருத்தா இருக்கலாம். விடுதலை சிறுத்தைகளுக்குமே அந்த கருத்துக்கள் உண்டு, அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறது. திருமாவளவன் அவர்கள் சொன்னாங்க அது இன்னும் கனியல, அதுக்கான காலம் இருக்கு, அதுல நாங்க இருக்கோம், அந்த கொள்கையில நாங்க இருக்கோம், அதுக்கான சூழல் இல்லைன்னு அவர் யதார்த்தத்தை பேசுறார். ஆனா இன்னைக்கு நாங்க இப்ப பேச போறோம், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி இப்ப இதுல வந்து சட்டப்பேரவை தலைவர் என்ன சொல்றாருன்னா, இந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையிலே நாங்க அதை சொல்ல போறோம், அந்த டிமாண்டை வைக்க போறோம்ன்றதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அதுதான் இப்ப என்னன்னா, இப்ப விடுதலை சிறுத்தைகளுடைய கருத்து அப்படின்னா திருமாவளவனுடைய கருத்து அதான் நீங்க விடுதலை சிறுத்தைகளுடைய கருத்து அப்படின்னு சொல்லி எடுத்து வாதிக்கலாம், அல்லது சண்முகத்தோட கருத்து தான் வந்து சிபிஎம் கருத்துன்னு வந்து விவாதிக்கலாம். காங்கிரஸ் கட்சியில வந்து பலரும் பல்வேறு விதமான கருத்துக்களை சொல்றப்ப இதுதான் காங்கிரஸ் கட்சியுடைய அதிகாரப்பூர்வமான கருத்து. எதை எடுத்து வாதிப்பது? அரவிந்த் சக்கரவர்த்தியுடைய கருத்தை எடுத்து வாதிக்கிறதா, அல்லது இவர் மாணிக்கம் தாக்குடைய கருத்தை எடுத்து வாதிக்கிறதா, இல்ல செல்வப்பிரதை ஒரு கருத்து சொல்றாரு அதை எடுத்து வாதிக்கிறதா அப்படின்னு சொல்லி ஏராளமான குழப்பங்கள் இருக்கத்தான் செய்யுது. அதுல சோ எல்லாரும் பேசட்டும் அப்படின்னு அமைதியா பாத்துட்டு இருக்காங்க. ஒரு குழப்பத்துக்கு பிறகுதான் ஒரு தெளிவு வரும். ரகு, நான் திரும்பவும் வரேன். ரகு, நீங்க எப்படி? கிரீஷ் ஓடங்கர் வந்து ஆட்சியில பங்கு வேணும்னு கேட்டிருக்கிறாருல்ல, அதுதான் எங்களுடைய அபிஷியல் லைன் சொல்லிட்டு இப்ப திரும்பியும் அப்துல்லாக்கு பதில் சொல்லியிருக்காரு இவர் மாணிக்கம் தாக்கூர். இதுதான் எங்க ஸ்டாண்ட்ன்றாரா? இதுதான் அபிஷியல் லைன். அப்துல்லா வந்து இது மாதிரி இங்க ஆர்எஸ்எஸ் குரல் அல்லது நீங்க இது மாதிரி முடிஞ்சு போன கதை, இந்த ஆட்சியில பங்கு கேட்கறதுலாம் இப்ப இங்க செட்டில் ஆன விஷயம் அப்படிலாம் சொல்லியிருந்தாருல்ல. ஆர்எஸ்எஸ் குரல்ங்கிறது அது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட் ஆச்சு. அதுல அதுக்கு பதில் சொல்லியிருக்காரு இப்ப லேட்டஸ்டா. இதுதான் எங்களுடைய அபிஷியல் லைன் அப்படின்ற கட்சியோட கருத்து அப்படின்னு. நான் என்ன கேட்கிறேன், திமுக வந்து இந்த கிரீஷ் ஓடங்க சொன்னதுக்கே அது மாதிரி ரியாக்ட் பண்ணலாம்ல. மாணிக்கம் தாக்கூர் வந்து நாங்க டிவிகே பக்கம் போலவெல்லாம் சொல்ல, அவரு நீங்க எங்களுக்கு ஆட்சியில பங்கு கொடுக்கலன்னா நான் அங்க போயிடுவேன் அப்படிலாம் சொல்லல. நான் அதாவது சுகுணா சொன்னார்ல, நாங்க வலுவா இருக்கோம் எங்களுக்கு கொடுங்க, அப்படி கேட்கல. அவங்க வலுப்பெறதுக்கு கொடுங்க, ஆட்சியில பங்கு இருந்தாதான். கார்த்தி சிதம்பரம் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கிறாரு, எம்பி போஸ்ட்லாம் ஒரு ஆர்னமெண்டல் போஸ்ட், எங்களால எதுவுமே எக்ஸிகியூட்டிவ் வேலையெல்லாம் செய்ய முடியாது, ஆட்சியில பங்கு வேணும், அமைச்சரா இருக்கணும், அமைச்சரா இருந்தா செய்ய முடியாது. அதான் ரியாலிட்டி. நீங்க கான்ட்ராக்ட் கொடுக்கணுங்க, சிம்பிளா சொல்லணும்னா உங்களோட ஃபாலோவர்ஸுக்கு அந்த பவர் வந்து அமைச்சரானா தான் கிடைக்கும். அது கேட்கறதுல ஓகே, அது ஒவ்வொரு கட்சிக்கு உரிமை. இப்போ திமுக தரப்புல இருந்துலாம் சொல்றது, பல விமர்சனமா கூடமா சொல்றது, நீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்க, உங்களுக்கு ஷேர் கொடுக்கிற அளவுக்கு என்னன்ற ஒரு கேள்வி அடுத்த கட்ட நகராதா? அது முதல் வேலையை தேடுற ஒரு இளைஞர்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு கேட்டா என்ன சொல்லுவாரு? எக்ஸ்பீரியன்ஸ் தான் வேலைன்னு சொன்னா அவர் என்ன பண்ணுவாரு? வேலை கிடைச்சாதான் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா? அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்காங்க. நீங்க தலைப்புக்கு அப்புறம் நான் ஒன்று யோசிச்சு பார்த்தேன். 1967க்கு அப்புறம் அமைச்சரவையில காங்கிரஸ் இடம்பெற்றதே கிடையாது. இந்தியாவிலேயே வேற எந்த மாநிலத்திலையும் இவ்வளவு பெரிய கேப் கிடையாது. இந்தியாவில் எல்லா மாநிலத்தையும் பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் அவங்க ஆட்சியில் இருந்திருக்காங்க, அமைச்சராக இருந்திருக்காங்க, ஒன்று முதலமைச்சராக இருந்திருக்காங்க பெரும்பாலும், அப்படி இல்லைன்னா அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்காங்க. அந்த இடத்துல ரகு, நான் ஈவிகேஎஸ் இளங்கோவன் அவர்கள் மறைந்த அவர்கிட்ட அவர் தான் கலைஞர் அவர்களுக்கு பெரிய நெருக்கடி கொடுத்தவர் ஆட்சியில் பங்குன்னு. அவர் கால ஓட்டத்திற்கு பிறகு நான் ஒரு நேர்காணல் பண்ணப்ப அவர் சொன்னார், இந்த கூட்டணியில் பங்கு ஆட்சியில் பங்குன்னெலாம் யார் கேட்பாங்கன்னா, நாடாளுமன்ற தேர்தல் எலெக்ஷன்லாம் முடிஞ்ச பிறகு கம்ஃபர்ட்டாக எம்பி ஆன பிறகு ஏதாவது ஒரு கூட்டணியில் போய் நம்ம ஜெயிக்கலான்னு இருக்கிறவங்க ஆட்டத்தை கலைக்கிற மாதிரி இவங்கெல்லாம் பேசுவாங்க. முதல்ல கட்சியை வளர்க்கணுங்க, கட்டமைப்பை வளர்த்துட்டு பேசணும் அப்படின்றப்ப இதெல்லாம் செய்யாமையே காங்கிரஸுக்கு அந்த ஆசை வந்துருச்சா? கட்டமைப்பை வளர்த்துருக்கிற திருமாவளவன் கேட்காத தப்புன்னு நான் சொல்லுவேன். காலம் கனியிலன்றார்ல, கேட்கணும் நான் சொல்லுவேன். தமிழ்நாட்டில் தலித் ரெப்ரசன்டேஷன் அமைச்சரவையில் சரியா கிடைக்க மாட்டேங்குது. இப்பதான் திமுக ஆட்சியில் உயர்கல்வித்துறைங்கிற ஒரு முக்கியமான துறையை வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி எல்லாமே உப்பு சப்பு இல்லாத துறைகள் மட்டும்தான் திமுக வரலாற்றுல. ஏடிஎம்கேவும் அதே மாதிரி தான், நல்ல துறைகளை கொடுத்ததே கிடையாது. அம்பேத்கர் எதுக்காக போராடினாரு? அரசியல் அதிகாரம் எதுக்கு வேணும்னாரு? அதாவது மெயின் ஸ்ட்ரீம் கட்சிகளில் எங்களுடைய தலித் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ்க்கு நல்ல பவர் கிடைக்காது, அவங்க அந்த கட்சியில் என்ன டோ பண்ணுவாங்க, எங்களுக்கு தனியாக வேணும்னாரு. அப்படி தனியாக கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. திமுக அந்த மாதிரி ஒரு ரெப்ரசன்டேஷன் இல்லைங்கிறனால தான் திருமாவளவனே விசிக ஆரம்பிச்சிருக்கிறாரு, இல்லைன்னா திமுகவில் இருந்திருக்கிறாரு. அப்படி உள்ளவர் எனக்கு வேணான்னு சொல்றதும் தப்பு. நான் சொல்ல, நீங்க சொல்வது அதிகார பகிர்வு, அது இன்னொரு கான்டெக்ட்ல பேச வேண்டியது, அதை யாருமே மறுக்க முடியாது, அது ஒண்ணு. ஆனா இந்த இப்ப இருக்கிற சினாரியோல ஒருவேளை திமுக தரலன்ற இடத்துக்கு நகர்ந்தா என்ன ஆகும்னு நினைக்கிறேன். செய்யட்டுமே. அவங்க அதான் காங்கிரஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க 1967க்கு அப்புறம் காங்கிரஸ் கூட்டணி இல்லாம திமுக ஜெயிச்சதே கிடையாது. 89ல ஏடிஎம்கே உடைஞ்சதுனால திமுக ஜெயிச்சாங்க. ஆனா 3 முறை ஏடிஎம்கே காங்கிரஸ் கூட்டணி இல்லாம ஜெயிச்சிருக்காங்கல்ல. 1980ல எம்ஜிஆர், அப்புறம் ஜெயலலிதா 2011ல, 2016ல. திமுக எங்க ஜெயிச்சிருக்காங்க? அதாவது இவங்க ஒரு ஸ்லீப்பிங் பார்ட்னர், வெயிட் இல்லைன்னு சொன்னாலும் பெர்செப்ஷன் பேட்டிலுக்கு காங்கிரஸ் தேவைப்படுது இல்ல. காங்கிரஸ் இப்ப 4.5% கம்மியாகி
3% வந்து அப்போ பிறகு நீங்க சொல்றது இந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ளலாம்ன்ற இடத்துக்கு வந்துட்டாரா? நான் வந்து அவங்களுக்கு என்ன ஒர்த்துன்னு பார்க்கல. அவங்க கட்சியோட ஃபியூச்சருக்கு வளர்க்கணும், கட்சி வளரணும்னா அவங்க ஆட்சியில பங்கு வேணும், 2 மினிஸ்டர் வேணும் அப்படின்னு நினைக்கிறதுல. ஆனா அந்த குரலை வந்து இப்ப அப்துல்லா அவர்கள் ஸ்டேட்மெண்ட்ல இந்த கூட்டணியை உடைக்க பார்க்கிற குரல் தான் அது அப்படின்றது. அது நான் இவரு இப்போ ஒரு மாணிக்கம் தாக்கூர் தான் டிசைட் பண்றாரா அந்த கூட்டணியை கேட்கிறேன். உடைக்க பாக்குறாருன்னு சொன்னா அவங்க கட்சி தலைவர் பேசுவாரு, திரு ஸ்டாலின் பேசுவார். அந்த அளவுக்கு சீரியஸான இஷ்யூன்னா ஒரு எம்பி பேசியிருக்கிறாரு. அவர் தான் 2014 ஓட்டே வாங்கலன்னு சொல்லிட்டீங்க, அதுக்கே கவலைப்படுறீங்க? அல்லது அது ராகுல் காந்தி குரலா, அது கார்கேவோட குரலா? அது அப்படின்னு அப்ப என்னதான் நடக்குது ரகு? இப்ப எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இப்ப 21ல இருந்த நிலைமை இப்ப இல்ல 26. இப்ப ஆர்கே சொன்ன மாதிரி 26 ஒரு நெருக்கடி கொடுத்து, அதாவது இப்போ 21ல இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைடண்டா எங்களுக்கு ஆட்சியில பங்கு வேணும்னு காங்கிரஸ்ல கேட்டிருந்தாங்கன்னா கொடுக்க முடியாதுன்னு சொல்லலாம் முன்னாடியே. அப்ப அவருக்கு என்ன ஆப்ஷன் இருந்தது? காங்கிரஸ்க்கு என்ன ஆப்ஷன் இருந்தது? ஏடிஎம்கே பிஜேபியோட போயிட்டாங்க. இப்ப விஜய் வந்து பிஜேபி எதுக்குறாரோ இல்லையோ கொள்கை எதிரின்னு ஒரு இது போட்டு வச்சிருக்காரு. ஒரே ஒரு பாயிண்ட், 21ல திமுக கூட்டணி வந்து 200க்கு மேல ஜெயிக்கும் என்று பலரும் நம்பினார்கள். புதிய தலைமுறை மட்டும்தான் உங்களுடைய இதுல வந்து 160ன்ற நம்பர், 158 நினைக்கிறேன் அந்த நம்பர் வந்து கொடுத்தாங்க. நானும் அதுக்கு அருகில் தான் சொல்லியிருந்தேன், 160 162 வரும்னு சொல்லியிருந்தேன். பட் எவ்ரிபடி தாட் அப்போ காங்கிரஸ் அங்க கேட்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அனைவரும் நம்பினார்கள். அங்க சர்வே பண்ணதுல எல்லாம் வந்து எல்லாம் திமுக தான் வந்துட்டு இருந்தது. அந்த அளவுக்கு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கதா சொல்றாங்க. அப்ப திரு ஆர்கே, அப்ப இப்போ நீங்க சொல்வதை வச்சு நான் புரிஞ்சுக்கிறது காங்கிரஸ் இப்ப அப்படி நினைக்கல, கடும் போட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். எக்ஸாக்ட்லி, இன்னைக்கு கடும் போட்டி. அது மட்டும் இன்னொன்னு வந்து சில பேர் சொல்றாங்க, உங்களுடைய தயவு தேவைப்பட்டதுன்னா 2006 மாதிரி நீங்க டிமாண்ட் பண்ணலாமே, திமுகவே கொடுத்துருவாங்க. காங்கிரஸ் இப்படி கூட நினைக்கலாம், திமுகவே ஜெயிச்சுட்டா கூட பெரும்பான்மையா ஆந்திரா மாடல்ல எங்களுக்கு கொடுங்க அந்த சாலிடாரிட்டியை இது பண்றதுக்காக அப்படின்னு. அப்போ ஒரு தேவை கருதி தான் இது கிட்டத்தட்ட ஒரு நெருக்கடியான சூழல் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? நான் காங்கிரஸ்ல இப்போ மாணிக்கம் தாகூர் நம்ம தள்ளிவிட முடியாது, அந்த குரல் இருக்கு. இப்ப ரகு அவர்கள் சொன்ன மாதிரி இதுதான் எங்க அபிஷியல் ஸ்டாண்ட்ன்ற இடத்துக்கே நகர்ந்துட்டாங்களே, அடுத்த கட்ட நோக்கி நகர்ந்துட்டாங்களே. கிரிஜோனங்கள் சொல்லி இருக்கிறது அவர் மேற்கோள் காட்டியிருக்காரு மாணிக்கம் தாகூர். இப்ப என்னன்னா, இப்ப காங்கிரஸ் கட்சி வந்து கட்டமைப்பை வலுப்படுத்துவதுங்கிறது அமைச்சர்கள் இடம் கிடைச்சாதான் ஒரு கட்சியுடைய கட்டமைப்பை வலுப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்ப நீங்க நாம் தமிழர் கட்சி எடுத்துங்க, வந்து அவங்க கவுன்சிலராக கூட இல்லை, ஒரு 7% வரைக்கும் 8% வரைக்கும் வாக்கு வங்கி வந்து அவங்களால வளர்த்துட்டு வர முடியுது. விடுதலை சிறுத்தைகள் நீங்க வந்து 2014 காலகட்டத்தில் இருந்து இப்போ 2025 காலகட்டத்தில் வளர்ந்து வந்திருக்காங்க. இப்போ எல்லா கட்சிகளும் வந்து தொடர்ச்சியா வந்து செயல்பட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. செயல்படுகிற காரணத்தினால தான் அவங்க வந்து அவங்களுடைய கட்டமைப்புங்கிறது வலுவானதாக இருந்திருக்கிறது, அவங்களுடைய வாக்கு வங்கியுமே அதிகரித்திருக்கிறது. காங்கிரஸ் கட்சி கேட்கறது தப்பு கிடையாது, ஆனால் அதே நேரத்தில் அவங்க வந்து தங்களுடைய கட்டமைப்பை வந்து வலுப்படுத்துறதுல எந்த அளவுக்கு கவனம் செலுத்திருக்காங்க. ரெண்டா பாருங்களேன், இப்ப ரகு அவர்கள் சொன்ன மாதிரி கட்டமைப்பை வலுப்படுத்துறதுன்றது வேற, நாங்க இருக்கிறப்ப தான் நீங்க வெற்றி பெறுறீங்க. பழைய வரலாறை பார்க்கிறப்ப இன்னைக்கு எங்களுக்கு ஒரு சூழல் வந்து நீங்க ஆட்சியில் இருக்கிறீங்க, அரசுக்கு எதிரான மனோபாவம் கூட இருக்கலாம் காங்கிரஸோட பார்வையில். இன்னொன்று எங்களுக்கு இன்னொரு ஆப்ஷனும் இருக்கு. இப்போ இந்த சூழலெல்லாம் நான் பயன்படுத்தி கொண்டு கேட்கிறேன் அப்படின்னு கிட்டத்தட்ட திமுகவுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்குற மாதிரி. அதான் இன்னைக்கு இபிஎஸ் அவர்களும் பேசுறாங்க, திமுக கூட்டணிக்குள்ளே ஒரு நெருக்கடி முற்றுது அப்படின்னு. அதை எப்படி புரிஞ்சு? இப்போ 80களில் இந்திரா காந்தி காலகட்டத்தில் இருந்த மாதிரியான ஒரு சூழல் இன்னைக்கு இருக்கான்னு பார்க்கணும். அன்னைக்கு காங்கிரஸுக்கு இருந்த பலம் இன்னைக்கு இருக்காது. இப்போ நீங்க இந்த கருத்து கணிப்பை எடுத்து பாருங்களேன், வந்து இப்போ வந்து காங்கிரஸுக்கு ஒருவேளை திமுக கூட்டணி விட்டு வெளியில போனா அதுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் என்ன, தாவேக்கா மட்டும்தான். கண்டிப்பா ஏடிஎம்கே வந்து பிஜேபி அலையன்ஸ் இருக்குங்கிறப்ப ஏடிஎம்கே போக முடியாது. இப்போ தாவேக்காவுக்கு போனாலும் கூட அவங்க ஒரு 14% வாங்குவாங்க அப்படின்னு சொல்லி இந்த கருத்து கணிப்பு சொல்லிக்கிறது. வாங்குவாங்களா இல்லையான்னு தெரியுது. இந்த கருத்து கணிப்பு தான் உண்மையை நம்ம எடுத்துக்கிட்டாலும் கூட 14 + 3 17% தான் அவங்க வாங்குவாங்க. அப்படி இருக்கிறப்ப உங்களுக்கு அது வந்து ஒரு ரிஸ்க் தான். நீங்க வந்து தாவேக்கா வந்து இது வரைக்கும் வந்து நமக்கு பேப்பர்ல தான் இருக்குது, எவ்வளவு வாங்குவாங்கிறது யாருக்குமே தெரியாது. அது வாங்கினாதான் நமக்கு தெரிய வரும். அப்படிங்கிறப்ப உங்களுக்கு எப்படி ரிஸ்க் எடுப்பாங்க? விசிகாவுக்கு அதான பிரச்சனை, திருமாவளவன் அதான பிரச்சனை. திருமாவளவன் என்ன சொல்றாருன்னா, எனக்கு இப்ப கண்ணுக்கு தெரியக்கூடிய விஷயத்தை வச்சு நான் முடிவெடுக்க முடியுமே தவிர இது நடக்கும் அப்படிங்கிற ஒரு யூகத்தின் அடிப்படையில் நான் எப்படி முடிவெடுக்க முடியும் அப்படின்னு கேட்கிறாரு. கட்டமைப்பை வலுப்படுத்த காங்கிரஸ் முயன்றால் திமுக கூட்டணியிலே இருக்க முடியாது. காங்கிரஸ் வீக்கா இருக்கிற வரைக்கும் தான் கூட்டணியிலே இருக்க முடியும். காங்கிரஸ் இங்க வளரணும்னு முயற்சி எடுத்தா, ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் தலைவரா போட்டு நம்ம வளரணும்னு நினைச்சாங்களோ, அல்லது பிரியங்கா காந்தி ஒரு மாசம் இங்க ஒரு சுற்றுப்பயணம் பண்ணா கூட்டணி உடைஞ்சிரும். ஏன்னா காங்கிரஸ் எனர்ஜைஸ் ஆயிடும், அவங்க இன்னும் டிமாண்ட் பண்ணுவாங்க, எலெக்ஷனுக்கு முன்னாடியே டிமாண்ட் பண்ணுவாங்க. அப்படிங்கிற ஒரு சிக்கலும் இருக்குது. காங்கிரஸ் ஏன் வந்து பிஜேபி மேல இவங்களுக்கு கோபம், ஏடிஎம்கே கோபம்? காங்கிரஸ் மாதிரி இருக்க மாட்டேங்கிறாங்க. சீட்டை வாங்கினீங்கன்னா சும்மா இருங்க, அவ்வளவுதான், பங்குன்னு எதுவுமே கேட்க கூடாது. அப்படி இருந்தாதான் இதுல எனக்கு ஒரு மாறுபட்ட கருத்து என்னன்னா, ஒரு கட்சி வந்து வளருவது அப்படிங்கறத வந்து இன்னொரு கட்சி கட்டுப்படுத்துறது ஓகே, ஆனா முழுமையான கட்டுப்படுத்த முடியாது. இப்ப திருமாவளவன் வந்து கட்டுப்படுத்த முடியாது. திருமாவளவனும் திமுக கூட்டணியில தான் இருக்காரு, ஆனா திமுக நினைச்சு அப்படிலாம் கட்டுப்படுத்த முடியாது. நீங்க வந்து கரிஸ்மேட்டிக் லீடர் போறது மட்டும் இல்ல, தொடர்ச்சியா கட்சி செயல்படணும். இன்னொன்னு, இப்ப நீங்க வந்து நாளைக்கு அமைச்சர்களே வந்து ஒரு 4 அமைச்சர் பதவி கொடுத்துட்டாங்கன்னா
காங்கிரஸ் கட்சியில தான் முதல்ல பிரச்சனை வரும். அந்த 4 அமைச்சர் பதவி யாருக்கு அப்படிங்கிறது அங்க இருக்கக்கூடிய திருமாவளவனே ஏடிஎம்கே ஆட்சி இருக்கிற போது தலித் பிரச்சனைகளை எப்படி அணுகுவாரு, இப்ப எப்படி அணுகுவாருங்கிற கேள்வி இருக்குது. ஏன் கம்யூனிஸ்ட் மேலேயே இந்த கேள்விலாம் அது இன்னொரு பெரிய டிபேட் நம்ம பேசலாம். அரவிந்தன், இப்ப 2 விஷயம் கிட்டத்தட்ட உள்ளுக்குள்ள ஒரு டிமாண்ட் இருக்கு, அதை தொடர்ந்து பேசுறாங்க. டெல்லியில காங்கிரஸ் தலைமை அதை பார்த்து கொண்டு இருக்கிறது அப்படின்றது. இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ்ல பாக்குறப்ப காங்கிரஸுக்கு திமுகவால் நன்மை கிடைச்சிருக்கு ஒரு பார்வையை முன்வைக்கிறாங்க. தேசிய அளவுல இந்தியா கூட்டணி வலுவா இருக்கிறதுக்கும் ராகுல் காந்தி பேசுற அரசியலை இங்க ஒரு கட்சி உறுதியா பேசுறதுன்ற ஒரு இடம் இருக்குல்ல. காங்கிரஸ் இங்க தப்பு பண்ணுது. நாளைக்கு இது விரிசல் வந்து திமுகவே வேண்டான்ற ஒரு இடத்துக்கு நகர்ந்தால் அது ராகுலோட எதிர்காலத்துக்கு எப்படி இருக்கும், இந்தியா கூட்டணியின் எதிர்காலத்துக்கு எப்படி இருக்கும், 29ஓட எதிர்காலம் எப்படி இருக்குன்ற கேள்வியில் காங்கிரஸ் செய்வது சரியான்ற கேள்வியும் கேட்கிறாங்களே. முதல்ல இப்ப மாணிக் தாக்கூரோட குரல் வந்து ஒரு தனி குரல். காங்கிரஸ்ல பல குரல்கள் எப்பவுமே ஒலிக்கும். அது நம்ம அதிகாரப்பூர்வமான கருத்தா ராகுல் காந்தியோ கார்கேயோ சொல்ற கருத்தை நம்ம எடுத்துக்க முடியாது. இது எல்லாமே கரெக்ட் தான். ஆனா ஒரு குரல் தொடர்ந்து திரும்ப திரும்ப ஒலிக்கும் போது அந்த குரலை நம்ம அலட்சியப்படுத்த முடியாது. மாணிக் தாக்கூர் சொல்றது, அப்புறம் பல பேர் அதை எதிரொலிக்கிறது வந்து கூட்டணி ஆட்சியில நாங்க பங்கு கேட்போம், அதிகாரத்துல பங்கு வேணும்ன்ற கோரிக்கையை காங்கிரஸ் இந்த வாட்டி சீரியஸா சொல்ற மாதிரி தான் எனக்கு படுது. அதை நம்ம எளிதா எடுத்துக்க முடியாது. ராகுல் காந்தி கிட்ட இருந்து வந்தாதான் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது அதை. சோ இது வந்து நிச்சயம், அதாவது காங்கிரஸ் வந்து கேட்கறதுக்கு ரெடியா இருக்கு அப்படின்றது. அது கேட்கறதுக்கு அதுக்கு எந்த அளவுக்கு அதுக்கு வலிமை இருக்கு, ஸ்கோப் இருக்கு அப்படின்றதெல்லாம் வந்து அவங்க கூட்டணிக்குள்ள பேச வேண்டிய விவாதங்கள். ஆனா காங்கிரஸ் வந்து கேட்கறதுக்கு ரெடியா இருக்கு அப்படின்றதும், காங்கிரஸ் தலைமை வந்து அதுல மௌனமா இருக்கு அப்படின்றதும் நம்ம இன்னைக்கு எதார்த்தங்கள். அதை நம்ம புறக்கணிக்க முடியாது. அந்த இடத்துல எனக்கு ஒரு கேள்வி திரு அரவிந்தன், அதுக்கும் சேர்த்தே சொல்லுங்க. இது எப்படி வேணாலும் இருக்கலாம். கூட்டணி ஒற்றுமை குறித்து அங்க இருக்கிற தலைவர்கள் எல்லாம் பேசுறாங்க, அதுல மாறுபட்ட கருத்து இல்ல. ஒரு யூகமா தலைப்பு வந்ததுனால ஒரு கேள்வி, ஒருவேளை காங்கிரஸ் வேண்டாம் நீங்க ரொம்ப அழுத்தம் கொடுத்தா அப்படின்னு மாற்று ஏற்பாடுகள்னு நிறைய கட்சிகள் வெளியில இருக்கிறாங்க, அவங்கள வச்சுட்டு செய்ய முடியாதா? அப்ப பாதிப்பு காங்கிரஸ் பெருசா இருக்காதா? நான் வராதுங்க. காங்கிரஸோடைய கால்குலேஷன் என்ன அப்படின்னு யோசிக்கும் போது, காங்கிரஸ் ஏற்கனவே சொன்னா இல்லையா, காங்கிரஸ் கூட்டணி இல்லாம திமுக ஜெயிச்சது இல்லை அப்படின்றது 89 தவிர, அது ஒரு யதார்த்தம். 2வது, ஒரு சின்ன மார்ஜினா இருந்தா கூட அந்த கூட்டணி அது இல்லைன்னா அது பலவீனப்படுத்தும். இப்போ போன தேர்தலில் வந்து அமமுகவால அதிமுகவுக்கு 30 தொகுதிகளில் பாதிப்பு ஏற்பட்டது. அதே மாதிரி காங்கிரஸ் இல்லைன்னா திமுக எத்தனை தொகுதியில பாதிப்பு ஏற்படுன்றது இப்ப நம்ம கணிக்க முடியாது. ஆனா கண்டிப்பா பாதிப்பு ஏற்படும். அது காங்கிரஸுக்கும் தெரியும், திமுகவுக்கும் தெரியும். அப்ப இந்த விஷயம் இருக்கு இல்லையா, 3% 4% கூட ஒரு முக்கியமான ஒரு மார்ஜின் ஏற்படுத்துறது தெரியும். குறிப்பாக பன்முக போட்டி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். நம்ம கடந்த சில தேர்தல்களில் 500 ஓட்டுல இருந்து 2000 ஓட்டு வரைக்கும் நிறைய தொகுதிகளுடைய முடிவு மாறுறதை பாக்குறோம். அதனால இந்த 3% 4% சொல்லிட்டு அலட்சியப்படுத்த முடியாது. காங்கிரஸுக்கு ஒரு விஷயத்தை ஒரு வின்னிங் மார்ஜினையோ அல்லது வின்னிங் மார்ஜினை குறைக்கிறதுக்கோ அவங்களுக்கு பவர் இருக்கு. 1. 2வது, திமுகவுக்கு காங்கிரஸ் கூட்டணி, காங்கிரஸுக்கு எப்படி திமுக கூட்டணி தேவையோ அதே மாதிரி திமுக காங்கிரஸ் கூட்டணி தேவை. என்னன்னா இவர் சொன்னார் அது மாதிரி பெர்செப்ஷன் பேட்டில் அப்படின்றோம் இல்லையா, ஒரு வலுவான கூட்டணி திமுக, அசைக்க முடியாத கூட்டணின்ற ஒரு பேர் இருக்கு இல்லையா, அது அடி வாங்கிடும். ஏன் மாற்று ஏற்பாடுகள் இப்ப வெளியில நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்களே திரு அரவிந்தன், அவங்கள வச்சு மேட்ச் பண்ண முடியாத அந்த 4% தாராளமா மேட்ச் பண்ணலாம். ஆனா அதே அளவுக்கு அவங்களால அந்த இதை கொடுக்க முடியுமா? ஒண்ணு அந்த சதவீதத்தை கொடுக்க முடியுமா? 2வது அந்த பெர்செப்ஷன் பேட்டில் காங்கிரஸ் ஆட் பண்ற வெயிட் அவங்களால ஆட் பண்ண முடியுமான்றது சந்தேகம் தான். 2வது, ஒவ்வொருத்தரும் இப்ப காங்கிரஸ் இப்படி கேட்டுட்டு வெளியே போறாங்கன்னா ஒவ்வொருத்தருடைய பார்கெனிங் பவர் இன்க்ரீஸ் ஆகும். ஒவ்வொருத்தரும் தன்னோட ஸ்டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. நான் சொல்ல வந்தது என்னன்னா, திமுகவுக்கு காங்கிரஸ் தேவை மாதிரி காங்கிரஸுக்கு திமுகவுக்கும் காங்கிரஸ் தேவை. ஏன்னா நாளைக்கு காங்கிரஸ் மத்தியில் ஆட்சியை பிடிக்கக்கூடிய நிலைமையில வரும்போது திமுக அது கூட இருக்கணும் தான் பார்க்கமே தவிர விலகி இருக்கணும்னு பார்க்காது. ஆக பெர்செப்ஷன் பேட்டிலா இருக்கட்டும் அல்ல லாங் டேர்மா இருக்கட்டும், திமுகவுக்கும் காங்கிரஸ் தேவை. அப்ப இந்த சந்தர்ப்பத்துல நீங்க போன தேர்தல் பாத்தீங்கன்னா கருணாநிதி ஜெயலலிதா இல்லாம நடந்த முதல் தேர்தல் அது. அப்போ ஒரு மாற்றம் வேணும்ன்ற ஒரு பெரிய ஒரு மனநிலை இருந்தது. அந்த மனநிலைக்கு ஏற்ப காங்கிரஸ் எந்த குரலையும் எழுப்பல. ஆனா இன்னைக்கு ஒரு மாதிரி எல்லாமே செட்டில் ஆன மாதிரி இருக்கு ஒவ்வொரு கட்சியும். இப்போ குழப்பம் இருக்கு. எதிர்கட்சி திமுக அதிமுகன்ற ஒரு இருமையை தாண்டி தாவேக்கான்னு ஒண்ணு வந்திருக்கு. இப்போ
நம்ம டிமாண்ட் பண்ணக்கூடிய நேரம் வந்திருக்குன்னு காங்கிரஸ் நினைக்குது. அரசியல் அதுதான். எப்ப அவங்களுக்கு சாதகமா இருக்குமோ அப்ப அவங்களுக்கு தன்னுடைய பார்கெனிங் பவரை வந்து பயன்படுத்தணும், இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க. அந்த கணக்கில் தான் இன்னொரு இடம் திரு அரவிந்தன், இன்னொரு நுணுக்கமாக சிலர் சொல்வது, மோடி அவர்கள் விரும்புவது வந்து ஏன் காங்கிரஸை திமுக தூக்கி சுமக்குது அப்படின்னு. நிர்மலா சீதாராமன் அவர்கள் இன்னும் பல தலைவர்கள் வந்து எமர்ஜென்சியை நினைவுபடுத்தி, நீங்களும் எங்களை மாதிரி பாதிக்கப்பட்ட கட்சி தானே, எதுக்கு நீங்க காங்கிரஸுக்கு உயிர் கொடுத்து கொண்டிருக்கிறீங்க அப்படின்னு. கிட்டத்தட்ட காங்கிரசின் இந்த முடிவு கிட்டத்தட்ட திமுக தனிச்சுன்னா இந்திய அளவிலே பலவீனப்பட்டுறாதா? அது ஓகேவா காங்கிரஸுக்கு? அதுதானே பாஜக விரும்புறது. இந்த பெர்செப்ஷன் பேட்டில்ன்றது காங்கிரஸுக்கும் உள்ளதான். திமுகவை இழந்ததுன்னா காங்கிரஸுக்கும் அதுல வந்து பிரச்சனை இருக்கு. ஆனா இப்ப நீங்க மோடியை சொல்றது இருக்கு இல்லையா, மோடியோ நிர்மலா சீதாராமன் சொல்றது இருக்கு இல்லையா, அவங்களுக்கு காங்கிரஸோட எந்த கூட்டணியும் கலைக்கிறதுல அவங்களுக்கு ஒரு பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அதனால அவங்க அப்படி பேசுவாங்க. ஆனா அதை வச்சு வந்து காங்கிரஸ் ஒரு முடிவு எடுக்கும் அப்படின்னு நான் நினைக்கல. திமுக காங்கிரஸ் கூட்டணி பிரிந்தால் ரெண்டு கட்சிக்குமே நஷ்டம் இருக்கும். ஆனா நஷ்டம் வந்து ஒருத்தருக்கு மட்டும்தான் அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு நஷ்டம் இருக்குன்றத நினைவுபடுத்தி காங்கிரஸ் வந்து இப்ப டிமாண்ட் பண்றாங்க, டைமை பயன்படுத்த பாக்குறாங்க. நம்ம பேசலாம் திரு அரவிந்தன். பாக்குறாங்க. இதுல 3 முக்கியமான தலைவர்கள் பேசியது இந்த கூட்டணி ஆட்சின்றது குறித்து திரு கலைஞர் கருணாநிதி அவர்களும் சொன்னாங்க. கூட்டணி ஆட்சின்றதை தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் முன்பு சொன்னது. ஜெயலலிதா அவர்களும் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து திரு ஸ்டாலின் அவர்களுமே சொல்லியிருக்கிறாங்க, கூட்டணி ஆட்சின்னு போனாலே மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு. இப்ப கூட்டணியை ஒரு தோற்கடிக்கிற ஒரு பர்செப்ஷனை கொடுக்குற மாதிரி காங்கிரஸ் கொடுக்குதா? அதை திரு ஸ்டாலின் அவர்கள் ஏத்துப்பாங்களா? கடைசியா நம்ம பேச்சுவார்த்தை டேபிள் அதை ஒத்துப்பாங்களா என்ன? இல்ல, இப்ப இருக்கிற பர்செப்ஷனே மாறிடுச்சுல. இப்போ அதிமுக இருக்கிற தலைவர் நேத்து என்ன சொல்லியிருக்கிறாரு, நம்மளுடைய எடப்பாடி பழனிசாமி நேத்து வந்து வீரபாண்டியில சொல்லியிருக்காரு, அதிமுக தனித்து பெரும்பான்மைப்படும் என்று கூறியிருக்காரு, நாங்க தான் ஆட்சி அமைப்போம் சொல்லியிருக்காரு. ஆனா அமித்ஷா அதே நாள் என்ன சொல்றாரு, கூட்டணி ஆட்சி என்டிஏ அரசாங்கம் வரும் அப்படின்னு கவர்மெண்ட் வரும்னு சொல்லியிருக்கிறாரு. அவரை சார்ந்த அனைவரும் அதே தான் பேசிக்கிட்டு இருக்காரு. நாயனா நாகேந்திரன் சொல்லியிருக்கிறாரு, இவர் தான் தலைவர் என்று சொல்லியிருக்கிறார். ஆனா டெல்லியிலிருந்து யாரும் இன்னைக்கு சொல்ல. நேற்றைய தினம் வந்து அமித்ஷா எடப்பாடி பழனிசாமி என்ற அந்த ஒரு பெயரையே உச்சரிக்கவில்லை. அப்போ அங்க ஒரு விஷயம் இருக்கிறது. அதாவது அவர்கள் வந்து கூட்டணி ஆட்சி தான் வேணும்னு சொல்றாங்க. விஜய் வந்து ஃபர்ஸ்டே விக்கிரவாண்டியிலே சொல்லிட்டாரு, கூட்டணி நிறைய பேர் வருவாங்க, கூட்டணி ஆட்சி தான் அவர்களுக்கு அதிகார பகிர்வு எல்லாம் சொல்லிட்டாரு. அப்போ அந்த பெர்செப்ஷன் அங்க உடைச்சிட்டாங்க. அப்போ கலைஞருடைய பெர்செப்ஷனோ, அதாவது 2008 பிறந்த பசங்க வந்து இன்னைக்கு ஓட்டு போட போறாங்க, அவங்களுக்கு 18 வயசு ஆக போகுது. அப்ப அந்த 18 வயசுக்கு 30 வயசுக்கு இடையில இருக்கின்ற நபர்களுக்கு கலைஞரையோ இல்லை என்றால் ஜெயலலிதாவையோ அந்த அளவுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீங்க சொல்வதை பார்த்தா கிட்டத்தட்ட கூட்டணி ஆட்சியை நோக்கி களம் நகருதுன்றீங்க. நிச்சயமா இருவரும் திராவிட கட்சிகள் அதுக்கு இணங்கிதான் ஆகணும்ன்றீங்க. நிச்சயம். அதிமுக வந்தா நான் சொல்றேன், பாஜகனுடைய 3 மினிஸ்டர் இருப்பாங்க. நாயனார் நாகேந்திரன் ஹோம் மினிஸ்டரா இருப்பாரு. நான் இன்னைக்கு சொல்றேன், அதிமுக வந்தால் அதுக்கு வாய்ப்பும் இருக்கிறது. என்றால் தாவேகா வந்து எங்க யார் அடிக்கும்னு சொல்ல முடியாது. தாவேகா வந்தாலும் டெஃபினட்டா கூட்டணி ஆட்சி. அப்புறம் திமுக மட்டும் இல்ல கூட்டணி ஆட்சி இல்லன்னு சொல்லவே முடியாது. ஆனால் என்னை பொறுத்தவரை காங்கிரஸ்னுடைய மேக்சிமலிஸ்ட் பொசிஷன் தான் இது. அதாவது கூட்டணி ஆட்சி சொல்லிட்டு இங்க ஒரு 30 சீட்டு வாங்கணும், அவ்வளவுதான். அதுதான் என்னை பொறுத்தவரை அவ்வளவுதான் இருக்குன்னு நான் கருதுறேன். கூட்டணி ஆட்சி கோரிக்கை அப்புறம் பல கட்சிகள் கேட்கத்தோட அது ஒரு பெரிய சிக்கலா மாறுற தன்மை இருக்கா? திமுக கூட்டணிக்குள்ளேயே அது ஒரு அதிருப்தியை உண்டு பண்ணிடாதா? இப்போ கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ சென்ட்ரலில் கூட கூட்டணி அப்படிங்கிற கான்செப்ட் எப்போ வருதுன்னா, ஒரு கட்சி தொடர்ச்சியாக பலமாக இருக்குது. இப்போ காங்கிரஸ் கட்சி தொடர்ச்சியாக பலமாக இருந்தப்ப அதை வீழ்த்துவதற்காக தான் வந்து பல கட்சிகள் சேர்ந்து ஒரு கூட்டணி ஜனதா முதல்ல வருது நெருக்கடி நிலை காலத்துக்கு பிறகு. அதுக்கு பிறகு தேசிய முன்னணி விபி சிங் வருது, ஐக்கிய குஜரால் தேவேகவுடான்னு வருது. இப்போ என்னன்னா பிஜேபி காங்கிரஸோட இடத்துல இருக்கு. பிஜேபி ரொம்ப வலிமையாக இருக்கிறது. இப்போ பாஜகவை வந்து வீழ்த்தணும் அப்படிங்கிறப்ப தான் எந்த காங்கிரஸ்க்கு எதிராக கூட்டணிகள்லாம் இணைந்து கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறத வச்சாங்களோ, இன்னைக்கு அந்த கூட்டணி ஆட்சி, அந்த கூட்டணிக்குள்ள ஒன் ஆஃப் த பார்ட்டியாக தான் இன்னைக்கு காங்கிரஸ் இருக்கக்கூடிய ஒரு சூழலை நம்ம பார்க்கிறோம். இப்ப தமிழ்நாட்டில் அப்படியான ஒரு சூழல் இருக்கிறதா அப்படிங்கிறது, ஒரு கட்சி ரொம்ப வலிமையாக இருக்குது, அந்த வலிமையான கட்சியை வீழ்த்துவதற்காக பல கட்சிகள் இணைந்து ஒரு கூட்டணியாக இணைந்து ஒரு கூட்டணி ஆட்சி அமைப்பது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமை இங்க தமிழ்நாட்டில் இருக்குதா அப்படிங்கிறது தெரியல. இது வரைக்கும் அப்படி இல்ல. அரவிந்தன் அவர்கள் சொல்றது பர்செப்ஷன்லயே தேவைப்படுறாங்க. காங்கிரஸ் தேவை, திமுகவுக்கும் காங்கிரஸ் தேவை, காங்கிரஸுக்கும் திமுக. இந்த இடத்துல இருந்து தான் அந்த டிமாண்ட் வருது அப்படின்றது எப்படி இருக்கு? ஒன்னு சீட்டு அதிகமா கேட்பாங்க ஆர்கே சொன்ன மாதிரி, இல்லாட்டி கூட்டணி ஆட்சின்றதை தொடர்ந்து பேசிட்டே இருக்க போறாங்களா? இல்ல, ஒரு கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுமே தேவைதான் வச்சுக்கலாம். வந்து திமுக காங்கிரஸ் மட்டும் இல்ல, எல்லா கட்சிகளுமே கூட்டணியில் தேவைதான். ஆனா அந்த தேவையினுடைய ரேஷியோ விகிதம் இருக்கு இல்லையா? இப்ப ஒண்ணு இல்ல, ஒரு உதாரணத்துக்கு இப்ப காங்கிரஸ் வெளியில போயிட்டாங்கன்னு வச்சுக்கோமே, இப்ப அந்த இடத்துல வந்து தேமுதிகவோ அல்லது ராமதாசனுடைய ஒரு பிரிவு வராங்கன்னா
அதை வந்து ஓரளவுக்காவது அவங்களால வந்து அதை வந்து சமப்படுத்த முடியும். வெளில போயிடலாமே, ராமதாஸ் வந்தாருன்னா விசிக வெளில போறதுக்கு அது சொல்ல வரேன், நம்ம ஒரு யூகமா சொல்ல வரேன். விசிக வெளியில போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்கலாம் வந்து. ஆனா இப்ப வந்து காங்கிரஸ் வெளியில போறாங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பா தாவேக்காவை தவிர எங்கேயுமே போக முடியாது. ஆப்ஷன் இல்லை. இப்ப கூட்டணி ஆட்சின்னு வந்து இப்ப நமக்கு வந்து இது வரைக்கும் கூட்டணி ஆட்சிங்கிறத ஒரு கான்செப்டா வச்சு எந்த தேர்தலையுமே ஒன்று இல்ல. இப்ப அரவிந்தன் சொல்றதோட இன்னொரு பாயிண்ட்ன்றது, காங்கிரஸுக்கு இழப்பதற்கு இங்க ஒன்றுமே கிடையாது. அவங்க யாரோட வேண்டுமானாலும் போய் ட்ரை பண்ணலாம். ஆனா திமுகவுக்கு ஆட்சி அதிகாரம்ன்றது ஒண்ணு இருக்குல்ல. சோ பொறுப்பு திமுக மேல வந்துருது இல்ல அதிகமா. அவங்க தானே ரொம்ப நிதானத்தோடு இந்த விளையாட்டை விளையாட வேண்டியது. இப்ப கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற ஒரு கான்செப்டா இது வரைக்கும் மக்கள் மத்தியில வந்து சந்தித்த தேர்தல் 2016 மக்கள் நல கூட்டணி மட்டும்தான். மற்ற நேரங்கள்ல கூட்டணி ஆட்சி அமைவதற்கான வாய்ப்புகள் இருந்தது. இப்ப 2006 கூட கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருந்தது. திமுக பெரிய அளவுல பெரும்பான்மை கிடைக்கல. ஆனால் வந்து தொடர்ச்சியா திமுக கூட்டணியும் சரி அதிமுக கூட்டணி சரி தொடர்ச்சியா வந்து திமுக தலைமையிலான ஆட்சி அல்லது அதிமுக தலைமையிலான ஆட்சின்னு சொல்லி தான் அவங்க வந்து தொடர்ச்சியாவே சந்தித்து வந்திருக்காங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து தாவேக்காவே அதிகமான அளவுக்கு வாக்குகள், கணிசமான அளவுக்கு வாக்குகள் வாங்குறாங்க அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டா கூட அப்ப வந்து விஜய்க்காக தான் ஓட்டு போடுவாங்களே தவிர தாவேக்கா ஒரு கூட்டணி ஆட்சின்னு சொல்லிடுச்சு அந்த கூட்டணி ஆட்சிக்கு மக்கள் ஓட்டு போட போறது இல்ல. ஏன்னா நம்ம வந்து நாடாளுமன்ற தேர்தலை வந்து நம்ம பழகி இருக்கோம். சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு மக்களுடைய மனநிலை வந்து கூட்டணி ஆட்சிங்கிற கான்செப்டை நம்ம இப்ப வெளியில இருந்து நம்ம பேசுவது அல்லது கட்சிகள் பேசுவதை தாண்டி மக்களுடைய மனநிலைங்கிறது கூட்டணி ஆட்சிங்கிறத ஏத்துக்கிட்டாங்களா அப்படிங்கிற நமக்கு உறுதியா சொல்ல முடியாது. காங்கிரஸ் வந்து ஒரு கூட்டணிக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது, தனித்து நிக்கலாம். நம்மளுடைய தெலுங்கானா முதல்வர் இருக்காரு, கர்நாடகாவில் ஆட்சி நடக்குது, தெலுங்கானாவில் ஆட்சி நடக்குது, தாராளமாக அவங்க சப்போர்ட் பண்ணலாம் இங்க இருக்கிற கேண்டிடேட்ஸ். இந்த நிலைமை வந்து முன்னாடி கிடையாது, 2011 கிடையாது, சூழல் அப்படி இல்ல. சூழல் அப்போ 2011 கிடையாது, வேற சமயத்திலும் கிடையாது. இதுல இன்னொன்று பாத்தீங்கன்னா, இப்ப சீட் அலோகேஷன்லயே என்ன சொல்லுவாங்கன்னா, அதிமுகவோ திமுகவோ குறைஞ்சபட்சம் 155 160லயாவது நிக்கணும், அப்பதான் உங்களுக்கு மெஜாரிட்டி கிடைக்கும். நீங்க சீட்டை குறைச்சிட்டீங்கன்னாலே மக்கள் வந்து இல்ல கூட்டணி கையெல்லாம் ஓங்கிரும்லாம் யோசனை. அதனால 160 குறி வச்சுதான் கேண்டிடேட்டை போடுவாங்க எண்ணிக்கையே. இதெல்லாம் உடைக்கிற மாதிரி போயிடாதா? இப்ப சுகுணா திவார் சொல்ற மாதிரி மக்களே அதை நிராகரிக்க மாட்டாங்களா? திமுக அதெல்லாம் பேசாதா எடுத்து? அதாவது கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டுக்கு சரியா வராது, அதுக்கு என்ன ப்ரூஃப்? கூட்டணி ஆட்சி ஒன்று நடந்து அது சரியா நடக்காம போயிருக்கா? ஏடிஎம்கே டிஎம்கே அவங்க அதிகார வெறிங்க, அது இந்த கூட்டணி ஆட்சி கூடாதுன்னு அதிகாரத்தை பங்களிச்சு கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ரெண்டு கட்சிக்குமே நான் சொல்றேன். அவங்களுக்கே கியூ பெருசா இருக்குது, இன்னொரு கட்சிக்கு கொடுக்கணுமா, அப்புறம் நல்ல துறை கேட்பாங்க, இந்த பிரச்சனைலாம் இருக்குது. நீங்க திமுக 60களில் ஆரம்பிச்ச திமுக தான் இப்ப இருக்கா? எந்த பண்ணையார் கட்சியை எதிர்த்து அவங்க அரசியல் பண்ணாங்க, அது ஒரு பண்ணையார் கட்சி. இப்போ இல்ல குடுக்கிற இடம்ன்றது திரு ரகு இத்தனை இப்ப ஜெயலலிதா கலைஞர் அந்த பீரியட் நீங்க பாக்குறப்ப அவங்க தானே அதை டிசைட் பண்ற இடத்துல. திரு ஸ்டாலின் அவங்க தானே அந்த இடத்துல இருக்கிறாங்க, அவங்களுக்கும் தேவைதானே. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1989 தவிர காங்கிரஸ் அல்லது காங்கிரஸ்ல இருந்து வந்த தமாக மாதிரி ஒரு கூட்டணி கட்சிகள் இல்லாம அவங்க ஜெயிச்சது இல்லை. டிஎம்கே 89 பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல டிஎம்கே 0. எதுக்கு விபி சிங் அவங்களுக்கு இது கொடுத்தாரு? இல்ல ஒருவேளை முரசொலி மாறனுக்கு எதுக்கு வந்து அமைச்சர்கள்? நான் கேட்கிறேன், ஆர்கே அந்த தொட்ட இடத்துல இருந்தே கேட்கிறேன், திமுக இறங்கி வந்துரும் நினைக்கிறீங்களா இல்ல காங்கிரஸ் இதுல விடாப்பிடியா? அதாவது நீங்க காங்கிரஸ்க்கு 3% தான் இருக்குன்னு சொல்லி உதாசீனப்படுத்த முடியாது. அரவிந்தன் சொன்னதான் சொல்றேன். திமுக கூட பண்ண மாட்டாங்க, வரலாறு அப்படி சொல்லுது. இப்ப டிவிகேயோட சேர்றதுங்கிறது ஒரு கேம்பிள், அரசியலே ஒரு கேம்பிள் தான், ஒரு டேண்டலைசிங் ப்ராஸ்பெக்ட்னு சொல்லலாம். கிளிக் ஆச்சுன்னு வச்சுங்களேன், விஜய் வந்து ரத்தன கம்பளம் விரிக்கிறாரு, காங்கிரஸ் 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 சொல்லிட்டு இருக்காரு, ஏன்னா அவங்க செக்யூலர் கட்சி அப்படின்னு ஒரு இதுல கூப்பிடுறாரு. அவருக்கும் தெரியும் இதுக்கு ஒரு 10% 15% கிடையாது அப்படின்னு தெரிஞ்சா கூட ஏன் கூப்பிடுறாரு? இந்த பெர்செப்ஷன் பேட்டில். அதுல இவர் வந்துட்டா ஒரு மொமெண்டம் ஷிஃப்டோ, இவர விஜய நம்புறாரோ, காங்கிரஸ் நம்புறாங்களோ அப்படின்னு ஒரு எண்ணம் ஏற்படலாம். அப்புறம் நீங்க கிரவுண்ட் லெவல்ல பாருங்க, உள்ளாட்சி தேர்தலில் காங்கிரஸ் எந்த பெரிய மாநகராட்சியில மேயரா இருக்காங்க? கும்பகோணத்துல மட்டும்தான் இருக்கிறாரு. அவருக்கு என்ன பவர் இருக்கு காங்கிரஸ்? அப்போ இந்த காட்சிகள் இப்ப இன்னும் தேர்தலுக்கு இன்னும் சில நாட்கள் தான் இருக்கு, அடுத்தடுத்த பணிகள்லாம் வரப்போகுது. எங்க போய் முடியும்ன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஒருவேளை உண்மையிலேயே கூட்டணி ஆட்சிக்கு கோரிக்கையை ஒத்து இந்த குறுகிய நாள்ல அதுக்குள்ள எல்லா பேச்சுவார்த்தை நடந்துருமா? ஏன்னா தொகுதி எண்ணிக்கை தான் பெருசா இதா இருக்கும். இல்ல அதுல விடாப்பிடியா இருக்க போறாங்களா, இல்ல எங்களுக்கு கொஞ்சம் 5 சீட்டு கூட கொடுங்க இந்த டிமாண்டை விட்டுறேன்னு போறாங்களா? எப்படி நீங்க யூகிக்கிறீங்க? அது இன்னைக்கு இருக்கிற நிலைமையில திமுக வந்து இறங்கி வந்து கூட்டணி ஆட்சி ஒத்துக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. அது அதனுடைய வரலாறோ அல்ல இப்ப இருக்கக்கூடிய நிலைமையிலயோ அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா ஒரு விஷயம் இதில் நம்ம பார்க்கணும், கூட்டணி ஆட்சின்னு அறிவிச்சு யாராவது ஜெயிச்சிருக்காங்களா அப்படின்றதெல்லாம் முக்கியமான கேள்விதான். இப்ப நீங்க ஏன் கூட்டணி வைக்கிறீங்க? ஓரளவுக்காவது ஒத்த கருத்து உள்ள
ஒரு சில விஷயங்களையாவது ஒற்றுமை உள்ள சில கட்சிகள் ஒன்னா சேர்ந்து மக்கள்கிட்ட ஒரு இது கேட்கிறோம், வாக்கு கேட்கிறோம். இப்ப இந்த கட்சிகளோட எல்லாருடைய இதுவும் சேர்ந்துதான் ஒரு கூட்டணியோட வெற்றி உருவாகுது. சின்ன சின்ன அளவுல பெரிய அளவுல நடக்குது. கூட்டணியை நின்று நான் ஜெயிப்போம், கூட்டணியா ஆட்சி நடத்துவோம். இது தர்க்க ரீதியா அது சரியான ஒரு நீட்சி தானே. இது ஏன் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க? யாரும் ஒத்துக்க மாட்டேன்றாங்கன்னா, இந்த கூட்டணியில அதிக பலம் கொண்ட ஒரு தலைமையான இடத்துல இருக்கக்கூடிய கட்சி இருக்கு இல்லையா, அவங்க ஒத்துக்கல. இது ஒரு விதத்துல கூட்டணி சர்வாதிகாரம்னு சொல்லலாம். தமிழ்நாட்டுல தொடர்ந்து நடக்குது. அவர் சொன்ன மாதிரி திமுக அதிமுக 2 பேருமே இதை பண்றாங்க. இது வரைக்கும் எந்த கட்சியும் அழுத்தமான ஒரு கோரிக்கையை முன்வைக்கல. இதுல திரு அரவிந்தன், இப்ப பெரிய தலைவர்கள் உடைச்சு பேச மாட்டாங்க. ஆனா அடுத்த தளபதிகளா இருக்கிறவங்க, தேர்தல் பொறுப்பாளர்கள், அது அதிமுகவா இருக்கட்டும் திமுகவா இருக்கட்டும், பலர் பேசினதை நம்மளே கேட்டிருக்கிறோம். நம்ம பினான்சியலா பெருங்கட்சிகள் தான் செலவு பண்றாங்க, நம்ம தான் அவங்களை கூட்டிட்டு போய் எல்லா வேலைகளையும் பார்க்கிறோம், எல்லாத்தையும் செஞ்சுட்டு இதுலயும் ஷேரா அப்படின்னு பேசின காட்சிகள்லாம் பார்த்துருக்கிறோமே. 2ஆம் கட்ட தளபதிகள் பேசினதெல்லாம். இவ்வளவு செலவு பண்ணியே அவங்களை கூப்பிடுறீங்க. ஏதோ ஒரு லாபம் இருக்கிறதுனால கூப்பிடுறோம், பலன் இருக்கிறதுனால கூப்பிடுறோம். அப்போ அந்த பலனுக்கு ஒரு இது வரும்போது, தேர்தலில் அதுக்கு ஒரு விளைவு வரும்போது அதையும் ஷேர் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்றது ஒரு நியாயமான கேள்விதான். ஆனா தமிழ்நாட்டில் அது நடக்கல. அந்த இடத்த இந்த முறை அழுத்தி வாங்கிடுவாங்களா காங்கிரஸ்? திமுக இறங்கி வருது இல்லன்றது வேற, காங்கிரஸ் என்ன செய்யும்? அவ்வளவு ஈஸியா இல்ல. அப்ப காங்கிரஸ் தன்னோட ரெண்டு நடக்கும். ஒண்ணு, தன்னோட பார்கெனிங் பவரை இன்க்ரீஸ் பண்ணும். அது ஆர்கே சொன்ன மாதிரி அதுதான் அல்டிமேட்டா போய் முடியும். அவங்களுக்கு அதிக சீட் கிடைக்கலாம், இது கிடைக்கலாம். பின்னாடி நாடாளுமன்ற தேர்தல் இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு லிவரேஜ் கிடைக்கலாம். 2வது, வர்ஸ்ட் கேஸ் சினாரியோல அவங்க டிவிகே கிட்ட போகலாம். ஆனா வாய்ப்பே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆர்கே, இதுல இன்னொரு கோணமும் இருக்கு. நீங்க 25-30 ஆக்குறதா, 25-20 ஆக்குறதா? ஏன்னா புது பிளேயர் அகாமடேட் பண்றப்ப அதிக நம்பர்ல இருக்கிற இடம்ன்றது இருக்கு. ஒருவேளை அதிக எண்ணிக்கை கேட்டாலுமே அந்த என்ன நிறைய கட்சிகளை கொண்டு வரணும்னு திமுக நினைப்பதெல்லாம் சொல்லப்படுது இல்ல, அதுவுமே பெரிய சிக்கல் இல்ல. இப்ப காங்கிரஸ் வைக்கிற டிமாண்ட் 2மே பெருசா இருக்கா? வேற வழி கிடையாது. இப்போ காங்கிரஸுக்கு இந்த தேர்தலில் அவங்க ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி எங்களை சீட் பண்ணீங்க, அப்போ இந்த வாட்டி நீங்கள் யூ ஹேவ் டு மேக் அப், அந்த ஒரு முடிவு 2019 காங்கிரஸுக்கு திமுகவால் பலன் இல்லைன்னு சொல்ல முடியுமா? அவங்களுக்கு இன்னைக்கு இந்திய அளவுல அவங்களுக்கு நம்பர்ஸ் இருக்கு, ஒரு குரல் இருக்குன்னா அது திமுகவாலன்னு நீங்க அப்படி காங்கிரஸ் பார்க்கலையா? அதை அப்போ காங்கிரஸ்னால திமுகவுக்கு ஒரு பலன் கிடையாது. 2021 அதிகாரத்துக்கே வந்திருக்க முடியாதுங்க. இப்ப காங்கிரஸ்னுடைய வாக்கு வங்கியை எடுத்து வச்சிட்டீங்கன்னா 133 பேர், அது யாரு? மதிமுக அங்க திமுக சிம்பிள் ஜெயிச்சவங்க இருக்காங்க. அவங்க இன்னைக்கு மாறினாங்கன்னா காங்கிரஸ்க்கு அந்த எண்ணம் இருக்கு, நிச்சயமா எங்களால பலன் அடைஞ்சிருக்கீங்கன்றது. ஆமா, ஓகே. ரகு, சுருக்கமா சொன்னீங்கன்னா ஒரு பிரேக். இப்ப நீங்க 1980 எலெக்ஷன் மட்டும் தான் கூட்டணி ஆட்சின்னு ஒரு பெரிய கட்சி சொல்லி எலெக்ஷனுக்கு வந்தது. கூட்டணி ஆட்சி வேணான்னு அந்த டிஎம்கே காங்கிரஸ் மக்கள் தோக்கடிக்கல. எம்ஜிஆர் அரசு அநியாயமா கலைச்சிங்கன்னு எம்ஜிஆருக்கு போட்ட ஓட்டது. அதனால திமுக கூட்டணி ஆட்சியை மக்கள் நிராகரிச்சிட்டாங்கன்னு அந்த எக்ஸாம்பிள் காமிக்க கூடாது. சின்சியரா ஒரு கூட்டணி ஆட்சி வேணும்னு களத்துல நின்னு அது ஃபெயிலியர் ஆனா அதுதான் எக்ஸாம்பிளா சொல்ல முடியும். இப்போ அதிகார பகிர்வுன்றது ஒரு பெரிய டிபேட். ஆனா இப்ப அடுத்து என்ன நடக்க போகுது? கூட்டணி பேச்சுவார்த்தை மேசையில என்ன நடக்கும்னு எதிர்பார்க்கிறீங்க? ரொம்ப சுருக்கமா. டிசர்விங்கா இல்லையாங்கிறது இன்னொரு கேள்வி விஜயன். ஸ்ட்ரைக் த அயர்ன் when it is hot ன்னு சொல்லுவாங்க. இப்போ இல்லைன்னா எப்போ அப்படிங்கிற மனநிலை காங்கிரஸுக்கு வந்திருக்கு. அவங்க அதுக்கான ஒர்க் செஞ்சாங்களா, அதுக்கான தகுதி இருக்காங்கிறதுலாம் அடுத்தது. சூழல் கணிஞ்சிருக்கு. சூழல் இது நல்ல சான்ஸ். ஒருத்தர் நம்மள வெத்தலை பாக்கு வச்சு கூப்பிட்டு இருக்காரு, வாங்க வாங்கன்னு சொல்றாரு. டைனமிக்ஸே மாறும், ஒரு அழுத்தத்தை போடுவாங்க. அதனால அதுல அவங்க ஆசைப்படுறது தப்பு இல்லை. சுகுநாத், அதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ரகு முதல்ல சொன்னார் தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி இருக்கனால காங்கிரஸ் பலவீனம் அடைஞ்சிருக்கிறது, தொடர்ச்சியாக அதுக்கான அமைச்சரவையில் வாய்ப்புகள் இல்லைன்னு. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 60 ஆண்டுகளாக காங்கிரஸ் ஆட்சியில் இல்லை. இந்தியா முழுக்கவே பல மாநிலங்கள் அவங்க பலவீனம் அடைஞ்சிருக்காங்க. அப்போ என்னன்னா இன்னைக்கு பாஜகவுக்கு எதிராக ஒரு வலுவான சக்தி அவங்க மாறணும்னா தமிழ்நாட்டை தவிர வேறு எங்கேயுமே அவங்களுக்கு பாஜகவுக்கு எதிரான ஒரு வலுவான இது இல்லை. அதனால இந்த குரல்கள் ஒரு தற்காலிகமாக இருக்குமே தவிர கடைசியில் டெல்லியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அடுத்த நாடாளுமன்ற தேர்தலையும் திமுக கூட்டணிங்கிறது தான் தேவை. அப்படின்னு தான் நினைக்கிறேன். இல்லை, அதில் சற்றே மாறுபடுறேன். ஏன்னா இப்போ இருக்கிற நிலைமையில காங்கிரஸுக்கு இப்போ அடுத்த தேர்தல் தான் 2029 தான் முக்கியம் என்று நான் ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் திமுக அதனுடைய இடத்தை காமிக்கணும். அது திமுக இது மட்டும் ரொம்ப ஆடிக்கொண்டிருக்கிறது தான் காங்கிரஸினுடைய நிலைமையா இருக்கிறது. 2026 தனியா நின்னா கூட சப்போர்ட் இருக்கு. இன்னைக்கு முன்னத்து மாதிரி கிடையாது. தெலுங்கானாவும் கர்நாடகாவும் தாராளமாக சப்போர்ட் பண்ணுவார்கள். அவருடைய பேஸை காமிக்கலாம். 3% 5% அதுல திமுக விழுந்து விடும். இந்த அடுத்த அரசாங்கம் இருக்காது.
காங்கிரஸ் இல்லை என்றால் திமுக அரசாங்கம் அமையறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அரவிந்தன், வாட் நெக்ஸ்ட், எப்படி போகும்னு யூகிக்கிறீங்க? அதாவது நாளைக்கு வந்து இந்த கூட்டணி என்ன நடக்கும், கூட்டணி உடையுமா அல்லது கூட்டணி ஆட்சியை ஒத்துப்பாங்களான்றத நம்ம இன்னைக்கு ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஆனா ஒரு விஷயம் நிச்சயம், களம் மாறியாச்சு. நேற்று இருந்த மாதிரி இன்னைக்கு இருக்க முடியாதுன்னு காங்கிரஸ் வந்து தீர்மானமா ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிருக்காங்க. இது மும்முனை போட்டி அப்படின்னு ஒண்ணு உருவாகிறதுனாலையும் காங்கிரஸுக்கு வந்து தன்னுடைய நிலையை இந்த சமயத்துல நம்ம உறுதிப்படுத்தி காட்டா இப்ப இன்னும் எப்பவுமே பண்ண முடியாதுன்ற ஒரு எண்ணம் வந்திருக்கிறதுனாலே வந்திருக்கு. ஆக இந்த டிமாண்ட் வந்து நாளைக்கு எப்படி போகுன்றது இல்ல, இன்னைக்கு களம் மாறியாச்சுன்றதா அழுத்தமா சொல்லக்கூடிய ஒரு டிமாண்ட்னு நினைக்கிறேன் நான். பொறுத்திருந்து பார்க்கலாம். விருந்தினர்களுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு தலைப்புல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு question. அவருக்கு வேற